இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, யோபுவுக்கும் நமக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா பல சமயங்களிலே கிறிஸ்தவர்களில் பலர், விசுவாசிகளில் பலர், நான் யோபு மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மையும் யோபுவையும் நம்ம வந்து தொடர்புபடுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ யோபுவுடைய சரித்திரத்தை நம்ம சில காரியங்களை நம்ம அவருடையத இன்னைக்கு நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து, அவருக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு, இல்ல ஒற்றுமை ஏதாவது இருக்குதா, இல்ல வேற்றுமை இருக்குதா என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சொல்றது சரியா அப்படிங்கறத கூட இந்த நாள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஏன்னா இந்த புத்தகம் வந்து வேதாகமத்துல மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம். யோபு புத்தகம் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம். இது வேத புத்தகத்திலே மிகவும் பழமையான புத்தகம் என்று சொல்றாங்க. ஏன்னா இது வந்து மோசே எழுதின ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த 5 புத்தகங்களுக்கும் முன்பாகவே எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்றாங்க. இவருடைய இதை எழுதுனது ஒருவேளை மோசையா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம்னு சொல்றாங்க. இது யோபு வந்து அவராவே எழுதல. யோபுவை பற்றி வேற ஒருவர் எழுதின ஒரு புத்தகம் இது. இந்த யோபு வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா, பெருவெள்ளம் வந்துச்சுல, நோவா காலத்து வெள்ளத்துக்கு பிறகு ஆபிரகாமுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க சிலரு. இல்லைன்னா ஆபிரகாம் வாழ்ந்த காலமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவனுடைய காலத்துல அவன் வாழ்ந்த எப்படி அதை வச்சு சொல்றோம்னா, ஏன்னா ஆபிரகாம் உடைய ஆஸ்திகள்லாம் எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் அதை வச்சுதானே கணக்கு போட்டாங்க. அதே மாதிரிதான் இவனுக்கும் சொல்றாங்க. யோபுக்கும் அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய சொத்து, அவனுடைய ஐஸ்வர்யம்ல எதை வச்சு, ஆடு மாடுகள் வச்சு, ஒட்டகங்கள் அதை வச்சுதான் கணக்கு பாக்குறாங்க. அப்போ இவன் வந்து கிட்டத்தட்ட அதே காலத்தை சேர்ந்தவன் சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். இது வந்து நம்ம வந்து இந்த யோபுடைய கஷ்டம் வந்து வாழ்நாள் முழுக்க அவன் அனுபவிச்சான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது வந்து ஒரு 6 முதல் 9 மாதங்களிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிதான் முடிந்த ஒரு பகுதி. 6 மாதத்துல இருந்து 9ஆம் மாதத்துக்குள்ளதான் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு மேல அது போகல. அந்த புத்தகத்தினுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் 2 அதிகாரங்கள் அதனுடைய பின்னணியே சொல்லுது. அது எந்த காரணத்தினால நடந்துச்சு அப்படிங்கிற பின்னணியே பேசுது. 3வது அதிகாரத்துல இருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபுவும் அவனுடைய 3 நண்பர்களும் மாறி மாறி பேசுறாங்க. யோபு சில காரியங்களை பேசுறான், அவன் நண்பர்கள் பதில் சொல்றாங்க. இப்படியே போகுது. 32வது அதிகாரத்துல இருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் 4வது ஒரு நபர், இந்த 3 நண்பர்கள் அல்லாத வேறு ஒருவர், அவர் பேசுற பேச்சுகளா இருக்குது. 38ல இருந்து 42 வரைக்கும் யோபு மற்றும் அவருடைய நண்பர்கள் இவரிடத்துல தேவன் பேசுகிறது. தேவன் அவர்களோடு பேசுற காரியங்கள் கடைசி பகுதி வருது. இதுதான் வந்து இந்த புத்தகத்தின் அமைப்பு. இப்போ முதல்ல எடுத்த உடனே யோபு வந்து தேவனை குறை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு வசனம் அப்படி வருது. அந்த வசனத்தை வச்சு அதாவது யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு வருது. ஒருவேளை அந்த டைம்ல ஆரம்பத்துல அதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா யோபு புத்தகம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவன் 74 முறை அவன் மீண்டும் மீண்டுமாக தேவனை வந்து குறை சொல்லியிருக்கான். ரொம்ப அவர் வந்து கொடூரமானவராக சொல்றான் பல சமயங்களில. அதனால யோபு குறைய சொல்லலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வசனத்தை எடுத்து காட்டுறேன். யோபு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவன் என்னை அநியாயக்காரர் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையில் ஊற்றி விட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்தார். இந்த பகுதியை பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி சொல்றான்,
என்னை பிடிச்சி அநியாயக்காரர் கிட்ட கொடுத்துட்டாரு. என்னைய வந்து பிடரிய பிடிச்சு என்னை நொறுக்குனாரு. என்னுடைய ஈரல பிளந்துட்டாரு. அப்போ அவரை வந்து ஒரு கொடூரமான ஒரு கொடுமைக்காரன் மாரி அவன் பார்க்குறான். அப்படிதான் அவன் குறை சொல்றான். தேவன தான் குறை சொல்றான். அதனால யோபு வந்து தேவனை குறையே சொல்லல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல வந்து இது ஒண்ணுதான் காட்டியிருக்கு. இதே போல 74 முறை யோபு மீண்டும் மீண்டுமாக தேவனை குறை சொல்றான். இதெல்லாமே நம்ம ஏன் காட்டுறேன் அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம வந்து அறியாம நம்ம பாட்டுக்கு சொல்றோம். ஆனா வந்து உண்மையிலே புத்தகத்தை சரியாக நம்ம வாசிக்கும்போது இவைகளெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நாமும் நான் யோபு மாரி அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பகுதிக்குள்ள போறோம். யோபுவுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடுகளை நான் காட்டணும்னு விரும்புறேன். முதலாவது வேறுபாடு, யோபு தேவனை குறித்து குறைந்த அறிவுள்ளவன். நம்ம அறிந்திருக்கிற மாரி தேவனை முழுமையாக அறியவில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா, யோபு 42ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசின பிறகு இவன் சொல்றான், 42ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையினால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். இப்ப என்ன சொல்றான் அடுத்து 5ஆம் வசனத்துல, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்பதான் நான் நேரம் உம்மை பாக்குறேன். எனக்கு அறியாததையும் எனக்கு எட்டாததையும் அலப்புனேன். உங்களை பத்தி தெரியாதத நான் வந்து வாய் திறந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் தேவனை குறித்து அவனுடைய குறைந்த அறிவை அதுல வந்து சொல்றான். ஆனா நம்ம வந்து தேவனை பத்திய குறைந்த அறிவுள்ளவர்கள் கிடையாது. ஏன்னா தேவன் இயேசுவானவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. இயேசுவானவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு தெரியும். அவர் எப்படி நடந்து கொண்டாரு தெரியும். அவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர்கள்னு சொன்னேன்னு சொல்றாரு. தேவன் எப்படிப்பட்டவர்ன்றது முழுமையாக அவர் மூலமாக நம்ம வெளிப்பாடு பெற்றிருக்கிறோம். அதனால யோபு மாதிரி அவர் வந்து அடிச்சு நொறுக்கிறவரு, பிடரை பிடிச்சு பிக்கிறவரு, என்னை வந்து ஈரலை பிளக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா இயேசுவானவர் அப்படியேதான் நடந்தாரா? இல்லை. ஏன்னா யோபுவுக்கு அது தெரியல. யோபு தேவனை பற்றிய குறைந்த அறிவு உள்ளவன். 2வது காரியம், யோபு தேவனை அறியாமையில் தொழுது கொண்டான். தேவனை தொழுது கொள்ளும் போது, தேவனை பணிந்து கொள்ளும் போது, தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது, இப்படி இருப்பாரோ, ஒருவேளை இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அறியாமையில அவன் வந்து செய்யறான். யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியையும் தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இப்போ ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களோ, கடவுள் என் பிள்ளைங்க மேல ஒருவேளை கோபமா இருப்பாருன்னு சொல்லி அறியாம வந்து தொழுது கொள்றான். அவரை பத்தி ஒரு முழுமையான அறிவு இல்ல. அவரை எப்படி தொழுது கொள்ளணும்னு கூட தெரியல. ஆனா நம்ம எப்படி தொழுது கொள்கிறோம்னு ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இதுல நம்ம வந்து உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறவர்கள், அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை பற்றி உண்மையை நமக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவன்றதை அறிந்து உண்மையாய் நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும்ன்றது இந்த பகுதியில தெளிவா கொடுத்திருக்கு. நம்ம தொழுது கொள்ளும் போது, அவரை பணிந்து கொள்ளும் போது அறியாம அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாம தொழுது கொள்ளல. ஆனா அறியாமையில் தொழுது கொண்டவன் யோபு. 3வது காரியம், தேவனோடு அவனுக்கு ஒரு உடன்படிக்கை இல்லை. ஏன்னா பழைய காலத்துல ஆண்டவர் வந்து, ஏன்னா இந்த உலகம் முழுவதும் பிசாசுட்ட போயிருச்சு. பிசாசு கீழே இருந்தது. அதனால தேவன் வந்து இந்த உலகத்திலே யாராவது ஒருவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அவர்களோடு உடன்படிக்கை செய்து அதன் மூலம்தான் வந்து அவர் வந்து கிரியை செய்து கொண்டிருந்தார். ஆபிரகாமுடைய ஒரு உடன்படிக்கை பண்ணார். இஸ்ரவேல் மக்களோட உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாமுடைய பண்ண உடன்படிக்கையினாலே அவனை வந்து
ஆசீர்வதிச்சார். இஸ்ரவேல் மக்களுடைய உடன்படிக்கையினாலே அவர்களுக்கு சில சலுகைகளும் அவர்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து இப்படிதான் வந்து உடன்படிக்கை பண்ணி தான் தேவன் சில காரியங்களை செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இவனுக்கு வந்து உடன்படிக்கை இல்லை. அதனாலதான் அவன் வந்து இந்த மாதிரி காரியங்களை அனுபவிக்க முடியுது. பிசாசு அதனாலதான் போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நீர் விருதாவாக வா போய் அவனுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்து அவனை பாதுகாக்க கூடாது அப்படி. நீங்க வேலி அடைத்து வைக்கலையா அவனை அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏன்னா நீங்க வேலி அடைக்க கூடாது. உங்களுக்கும் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்ல. நீங்க வந்து அவனோட எந்த உடன்படிக்கையும் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவனுக்கு வேலி அடைக்கலாம்னு சொல்லி ஆண்டவரிடமே அவன் போய் பேசுறான். ஆனா இதை குறித்த அறிவு அவனுக்கு இல்ல. யோபுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கூட அவனுக்கு தெரியல. தேவனோட உடன்படிக்கை இல்ல. 3வது காரியம். 4வது காரியம், அவன் என்ன நினைச்சான், நன்மையும் தீமையும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று எண்ணினான். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இது 2ஆம் அதிகாரத்துல வர்றது. அதுல என்ன சொல்றான், தேவன் கையில நம்ம நன்மை வாங்கியிருக்கிறோம், நம்ம தீமையை வாங்கணும்ல அப்படிங்கிறான். அப்போ அவன் நினைச்சுக்கிட்டான் தேவனிடத்துல தான் நன்மையும் வருகிறது தீமையும் வருகிறது. ஆனால் இப்ப நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு தெரியும், யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இப்ப புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு நம்ம மக்களாகி நமக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட எந்த மாறுதலும் கிடையாது, எந்த வேற்றுமை நிழலும் கிடையாது, ஒரு நிழல் கூட கிடையாது. அவர்கிட்ட மாறுபாடு கிடையாது. அவர் நன்மையான எல்லா கிஃப்ட் எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வருது. நம்ம இங்க இந்த உலகத்துல இந்த ஒருவேளை விழுந்து போன உலகத்துல கூட நாம் அனுபவிக்கிற எல்லா நன்மைகள் இலவசமாய் நம்ம நுகர்கிற காத்து யார்கிட்ட வந்தது, நம்மள மேனுஃபேக்சர் பண்றோம். குடிக்கிற தண்ணி எங்க இருந்து வந்தது, பயிர் விளையுது அது எப்படி விளையுது, சூரிய ஒளி கொடுக்குது அது எங்க இருந்து வருது, இது எல்லாமே இந்த நன்மையான காரியங்கள் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. எல்லா நன்மையான காரியங்களும் தேவனிடத்துல இருந்து தான் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அவனுக்கு தெரியல, தீமையும் தேவனிடத்துல தான் வருதுன்னு நினைக்கிறான். அடுத்தது 5வது காரியம், பிசாசை குறித்த எந்த அறிவும் அவனுக்கு இல்ல. பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான்ற அந்த அறிவு கூட இல்ல. ஏன்னா அவனுடைய பேச்சுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படி அவன் அந்த சைடு ஒண்ணு இருக்குதுன்னு அவன் யோசிக்கவே இல்லை. ஏன்னா தேவன் மட்டும்தான் அவன் அறிந்திருக்கிறான். தேவனுக்கு எதிராக நமக்கு எதிராக ஒருத்தன் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறான்றது அவனுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் சொல்றான், நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறான் பிசாசு, நீங்க வந்து அவனை வந்து பாதுகாக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கும் அவனுக்கு உடன்படிக்கை கிடையாது. அவனை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வந்து வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, செய்யக்கூடாது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை வந்து நீ அவனுடைய சரீரத்தை தொடாத, அவனுடைய பிராணனை விட்டு வேற எதுவும் செய்யாத அவனை அப்படின்னு சொல்றாரு. மற்ற எல்லாத்தையும் தொடுறான். அப்போ ஏன்னா அவனுக்கு பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான்றதே அவனுக்கு ஐடியாவே இல்லை. ஆனா நமக்கு தெரியும், நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு தெரியும். இவன் வந்து நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியும். ஆனா நம்ம பல சமயங்களிலே யோபுவை போல நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், கர்த்தர் தான் கொடுக்குறாரு, கர்த்தர் தான் எடுக்கிறாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்ற பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு தெரியாது, பிசாசு தான் எடுக்கிறான், கர்த்தர் கொடுத்தாரு, ஆனா பிசாசு எடுக்கிறான்றது அவனுக்கு தெரியாது. ஆனா நம்ம அந்த நிலைமையில இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும், ஏசாயால யாரு பிசாசுனா யாருன்னு தெரியும். எசேக்கியேல் அவன் யாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். அவன் எப்படி தள்ளப்பட்டான், அதாவது பரலோகத்துல இருந்து தேவனுடைய சமூகத்துல இருந்து எப்படி தள்ளப்பட்டான்னு தெரியும். இந்த யோபோட சரித்திரத்துல பின்னணியில எப்படி வேலை செய்யறான்றதையும் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நமக்கு எதிராளியாகிய ஒருத்தன் நமக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டே இருக்கான்றது நமக்கு தெரியுது. ஆனா அவனுக்கு தெரியல. அதனால நம்ம வந்து யோபுவை போலதான் நான் சொல்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. 6வது காரியம், பிசாசுடைய செயல்களுக்கு தேவனை குற்றப்படுத்துறான். பிசாசு செஞ்ச காரியத்தெல்லாம் தேவன் தான் செஞ்சாருன்னு சொல்றான். இங்க பாருங்க, யோபு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. இப்ப என்ன சொல்றான்? சர்வ வல்லவரின் அம்புகள். அப்போ வந்து கரெக்டா என்னைய டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. உண்மையா தேவன் அப்படிப்பட்டவராங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள நிக்க வச்சு அடிக்கிறவர்னா ஏங்க அவருடைய சொந்த குமாரனா நமக்காக கொடுக்கிறாரு? உயிரை விடுறதுக்கு எதுக்கு அவர் அனுப்புறாரு? நம்மள நிக்க வச்சு நம்மள அம்பு வச்சு நம்ம மேல எய்துகிட்டே இருக்கிறாருன்னா, ஏன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு உயிரை கொடுக்கும்படி, நமக்காக ரத்தம் சிந்தும்படி ஏன் அனுப்பணும்? ஆனா அவனுக்கு அது தெரியல. ஆனா நமக்கு தெரியும். பவுல் சொல்றது தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யாரு அம்பை எய்றதுன்னு சொல்லி பவுல் சரியா போடுறாரு. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். இதுல யாரு எய்கிறா அம்பு? பொல்லாதவன், பொல்லாங்கன், பிசாசு. அதுல நல்லாவே தெரியும். அடுத்தது 2 கொரிந்தியர் 4:4ல தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இதுல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்ப குருடாக்கி போட்டது யாரு? பிசாசு. அவன் யாரு? இந்த பிரபஞ்சத்தின் தேவன். எப்படி அவனுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் தேவன் எனக்கு வேண்டாம், தேவன் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், இந்த பிசாசு சொல்றதான் உண்மைன்னு நான் நம்புவேன்னு சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாக தனக்கு இருந்த எல்லா உரிமையும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட விட்டுட்டான். அதனால இந்த பிரபஞ்சத்தின் அதிபதின்ற பேர் வந்திருக்கு. பிரபஞ்சத்தின் தேவன் வந்திருக்கு. இயேசுவானவர் கூட சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதின்னு சொல்லி அவனை பேசுறாரு. இப்போ அவன் வந்து ஒரு திருட்டுத்தனமா, ஒரு நயவஞ்சகமா மனுஷ மனு வர்க்கத்திடம் இருந்து இந்த உலகத்தை பெற்று உலகத்தை வச்சு இன்னைக்கு அப்படிப்பட்ட தன்னுடைய அவனுடைய காரியங்களினாலே அவனுடைய குணங்களினாலே ஈர்க்கப்பட்டு அவன் பின்னாடி விழுந்து போன மக்களை பயன்படுத்தி இன்றைக்கு தவறான காரியங்களை செயல்படுத்தி கொண்டு உலகத்திலே துன்பத்தையும் வருத்தத்தையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான்றதே அவனுக்கு தெரியல. அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் மேல குற்றம் சாட்டுறான் யோபு. நம்ம அப்படி குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு வந்து வழியே இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றாரு. அப்போ திருடன்னா யாரு? பிசாசு. கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான், திருட வர்றான். அப்போ நம்மிடத்துல இருந்து சில காரியங்கள் திருடப்பட்டு போயிருக்குது. சுகம் திருடப்பட்டு போயிருக்கு. நம்முடைய நம்முடைய பணம், நம்முடைய பொருளாதாரத்துல அழிவு வந்திருக்கு. நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனை வந்திருக்கு. கொல்லப்பட்டிருக்காங்கன்னா நமக்கு இருக்கிற காரியங்கள் திருடப்பட்டும் அழிக்கப்பட்டும் கொல்லப்பட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இயேசு இல்ல, தேவன் இல்ல. அவர் சொல்றாரு திருடன் தான் அது பண்றான். நான் எதுக்கு வந்தேன்னா உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும், அபண்டன்ட் லைஃப். அதாவது ஒரு பகுதியில மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாகவே நல்ல ஒரு அபண்டன்டா, அதாவது பரிபூர்ணமாக இருக்கும் அளவுக்கு தேவன் வந்து அதுக்குதான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு. அவரை போய் திருடன் கணக்குல கொண்டே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி யோபு மாதிரி பேச முடியாது. அப்போ இந்த பிசாசுக்கு எப்படி நிக்கணும்ன்றதையும் கூட நமக்கு தெரியும். விழித்திருக்கணும். ஏன்னா எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சுத்தி திரிகிறான்னு சொல்லி 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபுல அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி போட்டிருக்கோம், படிக்கிறோம். யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது, தீமையை கொடுக்கிறவர் கிடையாது. பிசாசு செஞ்ச எல்லாமே தேவனுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்போ எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கறதுக்காக என்னிடத்துல இருந்து இந்த காரியத்தை பிடுங்கிட்டாரு, என்னை திருத்துறதுக்காக இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு, என்னை திருத்துறதுக்காக என்னுடைய இந்த நஷ்டத்தை அவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை தயவு செய்து நம்முடைய
எண்ணங்கள்ல இருந்து நம்முடைய இது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, சின்ன வயதுல இருந்து அப்படிப்பட்ட ஒரு படிப்பினைய நமக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா வந்து இந்த வசனங்களின்படி பார்க்கும்போது தேவன் நல்லவர். அவரு அவரு வந்து பிடுங்குறவர் கிடையாது. அவரு திருடுறவர் கிடையாது. ஏன்னா அவர் தேவன். அவர் தான் படைத்தவர். அவர் நம்மள படைச்சுட்டு நம்மட்ட இருக்கிறத அவர் திருடுவாரா? நம்ம வாழணுன்றதுக்காக தன்னையே கொடுத்தவர், நம்மள அழிக்க நினைப்பாரா? யோபு வந்து அப்படி தவறா நினைச்சிருக்கான். நம்ம வந்து அப்படி நினைக்கிறது வாய்ப்பே இல்ல. ஏன்னா, தேவனை குறித்த சரியான படத்தை குறிக்கக்கூடிய நெறைய வசனங்கள் நமக்கு தெரியும். அப்போ நம்ம எத நம்ப போறோம்? யோபு சொன்னதுல யோபு சொல்றத நம்ப போறோமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு நம்ப போறோமா? இல்ல திருடன் தான் அழிக்க, கொல்ல வந்திருக்கான். நான் ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைய நம்ப போறோமா? நம்ம கையில தான் இருக்கு. நீங்க யோபுவ நம்புறீங்களா? இயேசுவ நம்புறீங்களான்றத நீங்க யோசித்துக்கோங்க. 7வது காரியம், யோபு பயத்திலே வாழ்ந்தான். யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கிறேன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்போ பாருங்க, அவன் பயந்துட்டே இருந்திருக்கான். பயத்துல வாழ்றான். ஐயோ! எனக்கு ஏதாவது நடந்துருமோ? பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ? இப்படியே ஒரு பயத்துல வாழ்றான். ஆனா நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறாரு, பவுல் மூலமா 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 2:15 வாசிக்கிறேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். தானே வந்து மரணத்தை அடைந்ததன் மூலமாக மரண பயத்தினால் அடிமையாய் இருக்கிற எல்லாரையும் விடுதலை பண்ணுவதற்காக அவர் அப்படியானாராம். நமக்காக நம்முடைய பயத்தெல்லாம் எடுத்து போடுறதுக்காக அவரே அப்படி ஆகி அந்த மரணத்துக்கு உள்ளாகி பயத்துக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு 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 காரியம் சொல்றாங்க. அதாவது வேதத்தின் முழு முழு வேதத்திலும் 365 முறை பயப்படாதேன்ற ஒரு வாசகம் வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு வாக்குத்தத்தம் மாரி வசனங்கள் வரும்போது பயப்படாதேங்கிறது 365 தடவ ஒரு நாளைக்கு ஒரு வசனம்ன்ற மாரி அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோபுக்கு அப்படி ஒரு வசனம் கூட இல்லங்க. அவனுக்கு அவனுக்கு பார்த்து படிச்சு, ஆண்டவரா இப்படி சொல்றாரு, நான் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒண்ணுமே இல்ல. ஆனா நமக்கு இருக்குது. இப்ப நம்ம சொல்லவே முடியாது. யோபு மாரி நானும் பயந்துட்டு இருக்கேன்னு. 8வது காரியம், யோபுவுக்கு மத்தியஸ்தர் இல்லை. அதாவது அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். அப்ப நல்லா புரியும் உங்களுக்கு. யோபு 9:32, 33 வாசிக்கிறேன். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும், நாங்கள் கூடி வருகிறதற்கும், கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும், அவர் என்னைப் போல் மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. இப்போ தேவன் ஒரு பக்கம் இருக்காரு. யோபு ஒரு பக்கம் இருக்கான். 2 பேருக்கும் நடுவுல சமரசம் பண்ணி வைக்கிறதுக்கு மத்தியஸ்தர் ஒருத்தரும் கிடையாது. நடுவுல இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்றான். நான் வந்து பேசுறத அவர்ட்ட எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. எனக்காக அவர்ட்ட பரிந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறான். ஒரு வசனம் பாருங்க. யோபு 16:21 ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். ஒரு இதுல சொல்றான், எங்க 2 பேர் மேலயும் கை வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? கை வச்சு எங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? வாப்பா நீயும் சேரு. இங்க வா. 2 பேரும் ஒண்ணாகுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லன்னு சொல்றான். அடுத்ததுல ஒரு சிநேகிதன் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுறது மாதிரி எனக்காக வழக்காடுகிறவர் இல்லையே. அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கு. ஆனா நம்ம சொல்ல முடியுமா? நமக்காக வழக்காடுறவர் ஒருவர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் 8:34 வாசிக்கிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதுல நம்மளதான் நீதிமான்களாக்குறாரு. அவர்தான் நீதிமானாக்குனாரு. யாரு அவர் நீதிமானாக்குனதுனால யாரு அவங்கள குற்றப்படுத்த முடியும்? அவங்கள யாரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? ஏன்னா அவங்களுக்காக கிறிஸ்து தான் மரித்தாரு. அவர்தான் உயிரோட எழும்பினாரு. அவரே இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில வீற்றிருக்கிறாரு. அவங்களுக்காக பரிந்து பேசிட்டு இருக்காருன்னு இதுல வருது. அப்போ நமக்கு யாருமே இல்ல.
எனக்காக பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. என்னை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீர்களானால், உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இயேசுவானவர் உங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வசனம் மட்டும் இல்ல, எபிரெயர் 7:25 வாசிக்கிறேன். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இதுலயும் பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் போகிறோம். நம்முடைய சொந்த சுயநீதியில போனா இது கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பிதாவினிடத்துல எப்படி போறோம்? அவர் மூலமா போறோம். அப்படி போறவங்க எல்லாருக்காக வேண்டுதல் செய்வதற்கு அவர் எப்பொழுதும் உயிரோட இருக்கிறார். அதனால அவர் இல்லாம போயிருவாரு, என்னை இடையில விட்டுருவாரு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து 1 தீமோத்தேயு 2:5 பாருங்க, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. 6ஆம் வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதுல பாருங்க, மனுஷருக்கு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். அது யாருன்னா, மீட்கும் பொருளாக எல்லாரையும் மீட்கிறதுக்காக பொருளாக தன்னையே கொடுத்த மனுஷனாய கிறிஸ்து இயேசு அவரே. அதனால மத்தியஸ்தன் இல்லைன்னு யோபு சொன்ன மாதிரி, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுற ஆள் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அடுத்து எத்தனை வசனம் பாருங்க இந்த இதுல, 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இதுல பாருங்க எப்படி வருது பாருங்க வசனம். பாவம் செய்யாதபடிக்கு எழுதுறேன், ஆனா பாவம் செஞ்சுட்டா நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். சரி, ஒருவேளை அப்போ இந்த வசனத்தின்படி நீங்க இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டா நீங்க பாட்டு பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? ஏன் தான் அவர் தான் பரிந்து பேசிக்கிட்டே இருக்காருல்ல, நான் பாட்டு பாவத்திலே இருக்கலாமா? ஒருவேளை அப்படியே நீங்க இருந்துகிட்டே பாவத்திலே நான் இருக்கலாம், ஏன்னா அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்காருன்ற ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா நீங்க உண்மையாவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகவில்லை என்று அர்த்தம். ஏன்னா உண்மையாகவே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தோம், ஆனால் நமக்குள்ளே அவருடைய ஜீவன் நமக்கு இருக்குது. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமா மாறிடுது. அப்போ ஏன்னா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறாரு. அவர் அவருடைய ஞானம் நமக்குள்ள இருக்குது, அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது நாம் விரும்பி தவறை செய்யவே முடியாது. நாமவே விரும்பி அதிலே செய்து கொண்டே இருக்க முடியாது. அதுதான் இதனுடைய பொருள். ஒருவன் பாவம் செய்வானானால் அப்படின்னு வருது பாத்தீங்களா? அப்படியே மீறி தவறு தெரியாம ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்திலே நினைவுல கூட நம்ம தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய வார்த்தையில கூட தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேன்னு கூட இருக்குது. நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம்னு வந்திருக்கு. தீய நோக்கம் பாவம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதையெல்லாம் வச்சு ஒருவேளை ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ தடவை தவறிடுறோம். நமக்கே தெரியாம பல சிந்தனைகள் நமக்கு வந்துருது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இதையெல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ யோபு மாதிரி நம்ம புலம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து இன்னொரு 9வது காரியம் பாத்தீங்கன்னா, அவன் மறுபடியும் பிறந்திருக்கவில்லை. நம்ம மறுபடியும் பிறந்த மாதிரி அவன் மறுபடியும் பிறப்பின் அனுபவம் அவனுக்கு இல்ல. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ளே வாசமா இருக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு இல்ல. அவனுடைய இருதயம் முற்றிலுமாக மாற்றப்படவில்லை. அவன் புது சிருஷ்டி ஆகவில்லை. 2 கொரிந்தியர் 5:17 வர்ற மாதிரி புது சிருஷ்டியா இருக்கிறான்னு அந்த ஒரு அனுபவம் அவனுக்கு கிடையாது. அதனால நம்மளும் யோபும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் எங்கேயோ இருக்கிறான், நம்ம எவ்வளவோ ஒரு உன்னதமான நிலையில இருக்கிறோம், அவரோட உன்னதங்களில உட்கார்ந்து இருக்கிறோம்னு கூட ஒரு வசனம் சொல்லுது. 10வது காரியம் பாருங்க. 10வதுல நிறைய காரியங்கள் சேர்த்து சொல்ல போறேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இல்ல, யோபுக்கு. நமக்கு என்னெல்லாம் இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார்.
நம்ம தைரியப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார், நமக்கு நினைப்பூட்டுகிற ஆவியானவர் அவர். அது மட்டும் இல்லாம சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு இருக்குது. ஆவியின் கனி இருக்குது. திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு குடுக்குறேங்கிறாரு. வாக்குத்தத்தங்கள குடுத்திருக்காரு. இப்ப இத்தன காரியங்கள், இது ஒரு சிலது தான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு அருமையான காரியங்கள், யோபுக்கு இல்லாத காரியங்கள் நமக்கு இருக்குது. அதுக்கு மேல பிசாச எதிர்த்து அவன கடிந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றக்கூடிய வல்லமையும் நமக்கு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சீஷர்கள்ட்ட தான் பேசும்போது சொன்னாரு, நீங்க இதோ சகல சத்துருவின் சகல அதிகாரத்தையும், சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரத்த உங்களுக்கு குடுக்குறேன்றாரு. மத்தேயு கடைசி பகுதியில கடைசி அதிகாரம் கடைசி பகுதியில பார்த்தீங்கன்னா, அதே மாரி மார்க்லயும் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அப்படிலாம் வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் யோபுக்கு கிடையாது. நமக்கு இருக்குது. நமக்கு அவனுக்கு பிசாசு இருக்கான்னு தெரியல. அவனுக்கு தேவனோடு உடன்படிக்கை இல்ல. அவன் பயத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். தேவன் யாருன்னு அவனுக்கு சரியா தெரியல. தேவனை பயந்து போய் தொழுதுகிட்டு இருந்தான். அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இல்ல. பிசாசு செய்த எல்லா காரியத்தையும் தேவன் செய்தார் என்று அவன் சொல்லிட்டு இருந்தான். அடுத்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு மறுபடியும் பிறப்பு இல்ல. அவனுக்கு மத்தியஸ்தர் இல்ல. இத்தனை காரியங்களும் அவனுக்கு இல்ல. ஆனா நமக்கு எல்லாமே இருக்குது. தேவன் நம்மோட நம் பட்சத்துல இருக்கிறார். தேவன் ஆவியானவரார் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்ம பயத்துல வாழ முடியாது. ஏன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். வாயில அவருடைய வார்த்தைகளை வைத்து நம்ம பேசும்போது பிசாசு ஓடி போவான். எதிர்த்து நிற்கும் போது ஓடி போவான். அவங்களுக்கு எதிர்த்துலாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை குறித்த அறிவே இல்லை. இப்போ நம்மளும் யோபும் ஒன்றா? அவனுக்கு உடன்படிக்கை இல்லை. ஆனா நமக்கு புதிய உடன்படிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் புதிய உடன்படிக்கையின் பங்கா இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை நமக்கு இருக்குது. அதனால யாரும் நானும் யோபு ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால ஒருவேளை யாராவது இப்படி உங்ககிட்ட தவறான காரியங்களை பேசுனாங்கன்னா, இத உங்களால முடிந்த அளவு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு பக்தன். பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவரை குறித்து அறிவு ரொம்ப கம்மியா இருந்த நாட்களிலே அவன் இருந்தவன். பிசாசு குறித்து அறிவு இல்லாதவன். ஆனா நமக்கு எல்லாமே முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முடிக்கப்பட்டு நமக்காக எல்லாம் சம்பாதித்து நம்ம கையில கொடுத்து அதையும் நம்ம ஏற்றுக்கொண்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாமே இருக்குது. யோபு மாதிரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்னு சொல்ல முடியாது. கொடுத்தது கர்த்தர், எடுத்தது பிசாசுன்றது தெரியும். திருடவும் கொல்லவும் வருகிறது யாரு, அழிக்கவும் வர்றது யாரு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேவன் கொடுக்கிறவர், நன்மையான ஈவை தருகிறவர் என்ற அந்த அறிவு நமக்கு நல்லா தெரியும். இதையும் மீறி தொடர்ந்து மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பேசும்போது தேவனிடத்திலிருந்து நாம் சரியான காரியங்களே நல்லதை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் நல்லவர் என்று நம்பவில்லை. அப்புறம் எப்படி நம்ம அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும்? அவரை கொடூரக்காரராக நம்மகிட்ட ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்காக நம்மளை அடிக்கிறவராக, தண்டிக்கிறவராக நாம் பார்த்தோம். ஆனால் அவரிடத்திலிருந்து நாம் நன்மையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த பாடத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் நல்லவர். நன்மையான எல்லா ஈவுகளும் உம்மிடத்திலிருந்து வருது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள உதவி செய்தீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இதை நாங்க சரியா புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உடன்படிக்கைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் பிறகு உயிர்த்தெழுதின் பிறகு நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த எல்லாம் எங்களுக்கு உரியது. யோபுவும் நாங்களும் ஒன்று கிடையாது. அதனால யோபு மாதிரி நாங்க பேசக்கூடாதுன்றதை கர்த்தாவே நாங்க புரிந்து கொண்டோம். இதை நாங்க செயல்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கும் இதை நாங்க ஷேர் பண்றதுக்கு, அவங்களும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக நாங்க மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.